ஹாய். குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க. குழந்தைங்க ஏன் பெரியவங்களே வந்து சப்பாத்தியா ஐயோ வேண்டாமா அப்படிம்பாங்க. அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சப்பாத்தி செம்மையாக இருக்கும். வேண்டானே சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ நல்லா இருக்கும். அதுக்கு நான் வந்து ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்துருக்கிறேன். அதுக்கு அளவு நான் சொல்கிறேன். ஒரு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தயிர் விட்டு நல்லா அடிச்சிருங்க. உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து சளிச்சிட்டு அதில் கொஞ்சம் உப்பும் போட்டு அடிச்சுக்கோங்க. அந்த மாவில் அரைச்சி வச்சிருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிட்டு முட்டையை வேக வச்சு வச்சுருக்கிறேன். அந்த முட்டையை நல்லா சிரவி அதில் போட்டு அதை எல்லாத்தையும் அந்த சப்பாத்தியை அப்படியே உருட்டி பிடிச்சிட்டு மறுபடியும் ஒரு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக வந்துடும். இதில் வந்து முட்டையோட கொஞ்சமாக நான் பெப்பரு, குருமிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் முட்டையில் நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் முட்டையை மட்டும் கூட நீங்கள் சரி போட்டு தேய்ச்சிட்டு சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். கல்லை நல்லா சூடு பண்ணி தோசைக்கல்ல போட்டு இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு எடுத்திங்கன்னா நல்லா உப்பி வருங்க, சூப்பராக வரும். சும்மாவே சாப்பிட்டுக்கலாம், நல்லா காட்ட சாட்டமாக இருக்கும். நான் அதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன், செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய். இப்போ நான் சாப்பிட போகிறேன். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களேன், சப்பாத்தி செம்மையாக இருக்குதுங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. இதுக்கு சட்னியோட தேவையில்லை, சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். சட்னி அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். குருமா வேண்டியதில்லை, இதுக்கு தேங்காய் சட்னி அரைச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்.